ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். காவேரி இருந்துட்டு தேங்காய் துருவிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கங்கை பயங்கர கோவத்தோட காவேரி கிட்ட வந்து இங்கே பாருடி அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அக்கா சொல்லுக்கா என்னாச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக கேட்கவும், இங்கே பாருடி என்னோட புருஷன் எங்கடி, காலையிலேருந்து எங்கே போனாங்கன்னே தெரியல, எங்கன்னு கேட்டால் இப்போ வந்துருவாங்கன்னு சொல்லி நைட் ஆயிடுச்சு, இன்னும் வரவேலை, எங்கடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. சார் வந்துட்டு எதுக்காகடி கத்திட்டு இருக்க, வருவாங்கன்னு சொல்றா இல்ல, அவதான் அவங்க வந்துருவாங்க விடுடி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து குமரன், விஜய், நிவின் இவங்க 3 பேருமே வந்து வாசல்ல நிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா சாரதா பயங்கர எமோஷனல் ஆயிடுறாங்க. ஏன்னா தன்னோட புருஷன் சம்பாதிச்ச வீட்டை வந்து மீட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால பயங்கர எமோஷனலா வாங்க தம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு வந்து, ரொம்ப நன்றி தம்பி, என்னோட வீட்டுக்கார் சம்பாதிச்சு கட்டின அந்த வீடு, அவர் ஞாபகமா அந்த ஒரு வீடு மட்டும்தான் எங்களுக்கு இருந்தது, அந்த அந்த வீட்டில் ஒவ்வொரு செங்கலும் அவரோட உயிர் அங்கே வாழுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னலாக பேசிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கத்தை, நான் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ணக்கூடாது, நான் உங்களை ஃபீல் பண்ணவே விட மாட்டேன், உங்கள் கண்ணில் ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வரணும், இனிமே என்ன கஷ்டம்னு சொல்லிட்டு எதுக்காகவும் நீங்கள் அழுகவே கூடாது, நான் வந்து உங்களை அழுகவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக விஜய் இருந்துட்டு சாரதா கிட்ட சொல்லவும், சாரதாவும் ரொம்பவே எமோஷ்னல் ஆயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்தா காவேரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. தன்னோட புருஷனும் அம்மாவும் இந்த அளவுக்கு இருக்கிறாங்களே, யாருக்குமே கிடைக்காத வரம் எனக்கு கிடைச்சிருக்கு, எப்பவுமே அம்மாவும் மாப்பிள்ளையும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருப்பாங்க, ஆனால் எனக்கு கிடைச்சிருக்க புருஷன் இருந்துட்டு அம்மா கிட்ட இவ்வளோ பாசமாக இருக்காரே அப்படின்னு நினச்சி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம காவேரி இருந்துட்டு இதெல்லாம் பார்த்தா கங்காவுக்கு பயங்கரமாக கோவம் எழுது. இவ்வளோ தூரமாக என்னோட மாமாவும் தான் போய் பண்ணுச்சு, ஆனால் குமரன் மாமாவை எதுவுமே பாராட்டாமல் எல்லாமே விஜய் தான் பண்ண மாதிரி எவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தியா, மாப்பிள்ளை புராணமே இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கோவத்தோட கங்கா இருந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கங்கா இருந்துட்டு இங்கே பாருமா, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னடியாச்சு கங்கா, எதுக்காகடி இப்படி பேசுகிற, விஜய் தம்பி கிட்ட தான் நேற்று தான் இந்த விஷயத்த சொன்னேன், ஆனால் இப்போவே அடுத்த நாள் எல்லா பிரச்சனையும் எனக்கு முடிச்சு கொடுத்துருச்சு தெரியுமா, இங்கே பாருமா, அந்த விஷயத்த விஜய் மட்டும் பண்ணல, நீவேனும் குமரன் மாமாவும் 2 பேரும் சேர்ந்து தான் செஞ்சாங்க, சரியா, அப்படி அதை மறந்துடாத, ஃபர்ஸ்ட் எல்லாமே ஒருத்தர் தான் பண்ண மாதிரி ஒருத்தரவே தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடாத நீ, சரியா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ஒரு மாதிரியே பேசுறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாரு. மூஞ்சியே மாறிடுது, இவ்வளோ சந்தோஷமா இருந்து மூஞ்சி பாடி போயிடுது. அதுக்கப்புறம் காவேரி இருந்துட்டு விஜய் கிட்ட போயிட்டு இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க, அவ குமரன் மாமா வராதனால ரொம்பவே கோவமா இருக்கா, அதனாலதான் அப்படி பேசுறா, சாரி விஜய், நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு, இங்க பாருடி, நீ ரொம்ப ஓவரா பேசுற, நான் விஜய் தம்பி கிட்ட நேத்து தாண்டி சொன்னேன், எல்லாத்தையுமே சரி பண்ணிருச்சு, அதனாலதான் அந்த தம்பி கிட்ட நான் நன்றி சொல்லிட்டு இருந்தேன், ஆனா நான் இந்த தம்பிங்க 2 பேரும் எதுவுமே செய்யலைன்னாலாம் சொல்லவே இல்லையே, அவங்க 2 பேரும் இருந்ததுனால தான் செஞ்சாங்க, ஆனால் நேற்று சொல்லி இன்னைக்கு வந்ததுனால தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா அந்த தம்பிக்கிட்ட சொன்னேன், அது ரொம்ப தப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம்மா, அது ரொம்ப தப்புதாம்மா, எப்படி 3 பேர் பண்ண வேலையில் ஒருத்தரை மட்டும் தூக்கி வச்சு பேசினா அது எப்படிம்மா நியாயம், அது என்ன நியாயத்தில் நீ சேர்த்துறன்னு எனக்கு புரியலம்மா, இந்த மாதிரி ஓர வஞ்சனையெல்லாம் காட்டாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு இங்கே பாருமா, அக்கா கோவத்துல இருக்காமா, அதனாலதான் எதுவுமே தெரியாம பேசிட்டு இருக்கா, நீயும் அதே மாதிரி பேசாதம்மா, அக்கா பாவம் இல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட சொல்லவும், நீ இங்க பாருடி, நான் என்னடி பாவம், எதுக்காகடி நான் கோவமா இருக்கேன், நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னா நான் கோவத்துல பேசுறேன்றதா, நான் கோவத்தெல்லாம் பேசலடி, நான் உண்மையாதான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா இருந்துட்டு பயங்கர கோவமா காவேரி கிட்ட பேசவும், காவேரி வந்து ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய்
விஜய் இருந்துட்டு இங்கே பாருங்கள், நாங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, நாங்கள் போயிடுறோம், நீங்கள் வார்த்தையாலே குத்தி குத்தி கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா கிட்ட சொல்லவும், இங்கே பாருங்க விஜய், நீங்கள் வீட்டில் இருக்கிறது எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் அம்மா உங்களுக்கு ஒரு மரியாதையும் என்னோட புருஷனுக்கு ஒரு மரியாதையும் உங்களை தூக்கி வச்சு பேசுறதையும் எங்களை இறக்கி வச்சு பேசுறதையும் கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்க. அதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்குது. என்னங்க, நீங்களும் அவங்களும் ஒன்று தானே, அவரும் மாப்பிள்ளை நீங்களும் மாப்பிள்ளை. ஆனால் உங்களுக்கு ஒரு மரியாதையும் அவருக்கு ஒரு மரியாதையும் கொடுத்தா எப்படிங்க? என்னோட புருஷனுக்கு மரியாதை ரொம்ப முக்கியம், அதனால தான் நான் இவ்வளோ பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, நான் தான் அத்தைக்கிட்ட வந்து எனக்கு அம்மா ஃபீல் கிடைக்கிறதுனால தான் நான் அத்தைக்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கேன். அதை பார்த்து உங்களுக்கு பொறாமையாக இருந்தால் சொல்லிவிடுங்க, இனிமேல் நான் அத்தைக்கிட்ட கூட பேசுகிறதில்ல. ஏன்னா என்னால் அவங்க யாருக்குமே பிரச்சனை வந்திருக்கக்கூடாது, அதனால தான் நான் இப்போ கூட உங்ககிட்ட பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் இங்கே இருக்கிறதையோ நீங்கள் அம்மாக்கிட்ட நீங்கள் க்ளோஸாக பேசுகிறதையோ நான் தப்பு சொல்லலை. ஆனால் அம்மா வந்து எல்லாருக்கும் ஒரு ஓரவஞ்சனை பார்க்குது இல்லையா, அதுதான் நான் சொல்கிறேன். நேற்று நான் காலையில் உட்காந்துட்டு இருக்கேன், அப்போ வந்து காவேரிக்கு மட்டும் ஜூஸ் எடுத்துகிட்டு வரட்டா அது எடுத்துகிட்டு வரட்டான்னு கேட்குறாங்க. பக்கத்தில் தான் நான் உட்காந்துட்டு இருக்கேன். ஆனால் என்னை ஒரு வார்த்தை கூட கேட்கல. இதுக்கு முன்னாடி என்னை எப்படியெல்லாம் கவனிச்சிட்டு இருந்தாங்க, இப்போது எல்லா பாசமும் காவேரி மேலே திரும்பிடுச்சு. அதெல்லாம் என்னன்னு சொல்கிறீங்க? எப்போ பாரு மாப்பிள்ளை புராணத்தை பாடிட்டே இருந்தா ஒரு மனுஷனுக்கு வெறி ஏறுமா ஏறாதா அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் கிட்ட சொல்லுவோம். இங்கே பாருங்கள், உங்களுக்குள்ளே இவ்வளோ பெரிய சண்டை வரும்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேன். நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, நாளைக்கே நான் காவேரியை கூட்டிட்டு இங்கேருந்து நான் கிளம்பிடுறேன். நீங்கள் அத்தை கூட சந்தோஷமா இருங்க, அத்தையை கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சாரதா இருந்துட்டு, ஏன் தம்பி அவளுக்காகலாம் இப்படி பேசுறீங்க நீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம கங்காவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்க பாருங்க, இப்ப கூட பாருங்க, இவளுக்காகன்னு என்ன மட்டம் தட்டி தான் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், கங்கா உனக்கு என்னடி ஆச்சு, எதுக்காகடி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? உன்னை வேறனோ காவேரி வேறனோ நான் நினைக்கலடி, ரெண்டு பேருமே ஒன்றும் தானே நினைக்கிறேன். மா நீ வார்த்தையால மட்டும்தான்மா அப்படி சொல்ற, ஆனா நீ நடந்துக்கிற விஷயத்துலையும் செயல்லையும் அப்படி தெரியலமா அப்படின்ற மாதிரி சொல்லவும், நம்ம சாரதாவுக்கு பயங்கரமான எமோஷனல் ஆயிடுது. ஒரு பக்கம் கோபமும் வருது கங்கா மேலே. என்ன பண்ணுறது, மாசமாக இருக்காளே, அவளை எதுவும் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக அமைதியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் குமரன் இருந்துட்டு, இங்கே பாரு கங்கா, நீ ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்க, எதுக்காக இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்கவும், நீங்கள் என் கூட பேசவே பேசாதீங்க, எத்தனை முறை ஃபோன் பண்ண, நான் எத்தனை முறை உங்ககிட்ட சொன்னேன், அப்போவே வீட்டுக்கு கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டு எதுக்காக நீங்கள் வரல, நீங்கள் பேசாமல் அமைதியாக நில்லுங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம குமரன் இருந்துட்டு, இங்க பாருங்க, நீ ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்க, தப்பு மேல தப்பு பண்ணிட்டே இருக்க, இப்பயாவது கொஞ்சம் அமைதியா இரு நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம கங்கா இருந்துட்டு, இங்க பாருங்க, உங்களுக்காக தான் நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன், அது உங்களுக்கு புரியவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. குமரன் இருந்துட்டு, இங்க பாரு கங்கா, எல்லாம் மீறி போயிட்டு இருக்க, நீ பேசுறதெல்லாம் ஒரு விஷயம் கூட ரொம்பவே கேவலமா பேசிட்டு இருக்க, எப்படி உனக்கு இப்படியெல்லாம் புத்தி மாறிச்சு, யார் உனக்கு சொல்லி கொடுக்கறது இந்த மாதிரி எல்லாம்? நான் உங்ககிட்ட சொன்னேன்னா, எனக்காக நீ போய் பேசு, எனக்கு மரியாதை கிடைக்கல நான் உங்ககிட்ட சொன்னேன்னா கங்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்க, உங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க நடந்துக்கிறதுலே தெரியுது. இதுக்கு மேலே நீங்கள் சொன்னால் என்ன, சொல்லலாம் என்ன, எனக்கு தெரியாதா? என்னோட புருஷனோட மரியாதை எனக்கு முக்கியம், உங்களுக்கு முக்கியம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு முக்கியம். எல்லாரும் அவங்களும் மாப்பிள்ளை நீங்களும் மாப்பிள்ளை, ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தானே ட்ரீட் பண்ணணும், எதுக்காக ரெண்டு பேருக்கும் ஒவ்வொரு மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க, இது எனக்கு பிடிக்கவே இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், கங்கா வேணா கங்கா, நான் ரொம்ப பொறுமையாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ மேலும் மேலும் ரொம்பவே அதிகமாக பேசிட்டே போயிட்டு இருக்க கங்கா, என்னை கோவப்படுத்தாத, அமைதியாக போயிட்டு ரூமில் உக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னால் முடியாதுங்க, என்னோட மனசில் இருக்கிற ஆதங்கத்தை தான் நான் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கேன், நீங்கள் ஃபஸ்ட்டு அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் கிட்ட சொல்லவும், மேலும் மேலும் பிரச்சனை பெருசாகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு, எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லாருமே சைலண்டாக ஆயிடுறாங்க. இங்கே பாருங்கள், நான் இங்கே வந்தது வந்து காவேரிக்காக தான். அது மட்டும் இல்லாமல் அத்தைக்கு ஏதோ ஒரு மனசில் ஏதோ ஒரு ஓரத்தில் என் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமையும், என் மேலே
ஒரு கோவத்துலையும் தான் இருந்தாங்க. அந்த கோவத்தையும் அந்த நம்பிக்கையும் உடைக்கிறதுக்காக தான், நம்பிக்கையை வர வைக்கிறதுக்காகவும் அந்த கோவத்தை உடைக்கிறதுக்காகவும் தான் நான் இங்கே இருந்தேன். ஆனால் அவங்க முழுசாக என்னை ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. முழுசாக ஏற்றுக்க வைக்கணும் தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் உங்களுக்குள்ளே இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. இனிமேல் நான் இங்கே இருந்தால் உங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை தான் வரும். நீங்கள் யாருமே எதுக்காகவுமே சண்டை போடாதீங்க. இங்கே பாருங்கள் குமரன், நீங்களும் அவங்கக்கிட்ட சத்தம் போட்டு பேசாதீங்க. அவங்க நியாயமாக தானே பேசுகிறாங்க. அவங்க பேசுகிறதுலேயே என்ன நியாயம் இல்லாமல் இருக்குது? இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் குமரனை கவனிக்கிற மாதிரியே என்னையும் கவனிங்க. அப்படி இல்லையா விட்டுருங்க. நான் உங்களை எதுவுமே எதிர்பார்க்கல. உங்ககிட்ட இருந்து நான் ஒரு துளி கூட எதிர்பார்க்கல. நீங்கள் எனக்கு ஸ்பெஷலாக செய்யணும்னு அவசியமே இல்லாத. இனிமே நான் இங்கே இருந்தால் தானே நீங்கள் செய்யறதுக்கு. இனிமே நான் இங்கே இருக்க போகிறதில்ல. சாரி கங்கா, இங்கே பாருங்கள், சாரிங்க. இனிமே என்னால் இங்கே இந்த வீட்டில் எந்த பிரச்சனையுமே வராது. காவேரி இருந்துட்டு ரொம்பவே எமோஷ்னலாக எதுவுமே பேசாமல் அமைதியாக அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு, இங்கே பாரு காவேரி, நீ அழுகாத, நான் உனக்கு இருக்க, நீ கவலைப்படாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் இருந்துட்டு, இங்கே பாரு காவேரி, நீ வா நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சாரதா இருந்துட்டு, இங்கே பாரு கங்கா, நீ செய்கிறது கொஞ்சம் கூட சரியே இல்லை. நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ கங்கா. அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி எந்த பிரயோஜனமே இல்லை. இத்தனை பேர் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீ கேட்குறியா தாச்சி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருமா, நீ பண்ணாமல் இருந்ததுன்னா நான் ஏன் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அப்படியே பேசிட்டே இருக்காங்க. பாட்டிக்கு பயங்கரமான கோவம் வந்துடுது. இங்க பாரடிக்காங்க திரும்ப திரும்ப அதுவே பேசிட்டு இருக்காத. உங்க பாரு, உங்க அம்மா முன்ன வேற மாதிரியும் காவேரியை வேற மாதிரியும் நடத்தல. எல்லாருமே ஒன்னாதான் நடத்துறா. அவளோட பசங்களை பிரிச்சு பார்க்கணும்னு அவளுக்கு என்னடி அவசியம் இருக்குது? ஆமா, அவசியம் இருக்குது. அவங்க பணக்காரங்க, நாங்க ஏழைங்க, அதனால தானே அவங்களுக்கு ஒரு மரியாதை, எங்களுக்கு ஒரு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு பாக்குறாங்க. இப்போ இதை சொன்னா நம்ம கங்கா இருந்துட்டு பயங்கரமான கோவப்படுறாங்க. சாரதா, இங்க பாருடி, நீ மேலும் மேலும் அதிகமா பேசிட்டே போற. நீ ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு போயிருக்கடி. நான் பணத்துக்கு ஆசைப்படுறவளா? என்னை பார்த்து என்னடி வார்த்தை கேட்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கோவத்தோடு இருக்காங்க. நம்ம குமரன் இருந்துட்டு, அத்தை ப்ளீஸ் அத்தை, எதுவும் பேசாதீங்க அத்தை. அவள் தான் புத்தி கெட்டு போயிட்டு எதையோ பேசுறான்னா அவளுக்கு பேச்சு கொடுக்காதீங்க அத்தை. அவள் தான் இப்படி பேசுறான்னு தெரியுது இல்லை அத்தை. ப்ளீஸ் அத்தை, எனக்காக நீங்க எதுவும் பேசாம அமைதியா இருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு குமரன் ஒரு பக்கம் சாரதா கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாரதா இருந்துட்டு, சரிங்க தம்பி, உங்களுக்காக நான் எதுவும் பேசாம போறேன். அவகிட்ட கொஞ்சம் பேசி புரிய வைங்க. என்ன பேசுறா, எதுக்கு பேசுறா, எப்படி பேசுறான்னு சொல்லிட்டு அவளுக்கு எல்லாத்தையும் எடுத்து புரிய வைங்க. இன்னும் புரியாத மனுஷாதான் இருக்காங்கன்னு நினைச்சாவே எனக்கு அருவெறுப்பா இருக்கு. சி போடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா இருந்துட்டு, சாரதா பயங்கர கோவத்தோட போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கங்கா இருந்துட்டு, நம்ம சொல்ற நியாயத்தை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட சொல்லவும், இங்க பாரு கங்கா, நீ ரொம்ப தப்பா பேசுற, உனக்கு அது புரிய மாட்டேங்குது. நீ கொஞ்ச நேரம் உட்காந்து எல்லாத்தையும் யோசிச்சு பாரு, அப்பதான் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, வீடு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போ ஆளுக்கு ஒரு மூலையில போயிட்டு கஷ்டத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு ரொம்பவே எமோஷனலா, இங்க பாருங்க, உங்களை ரொம்பவே சந்தோஷமா வச்சுக்கலாம் தான் நான் நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நான் சத்தியமா எதிர்பார்க்கலங்க. சாரிங்க, உங்களை இவ்வளோ கஷ்டப்படுத்தி பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. என் அக்கா கோவத்துல ஏதோ பேசிட்டாங்க. அவள் ரொம்ப நல்லவதான். ஆனா குமரன் மாமாக்கு எந்த மரியாதையுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கா. அதனாலதான் அப்படியெல்லாம் பேசுறாங்க. உங்களை பத்தி அவ எதுவுமே பேசல, நீங்க ஏதோ கஷ்டப்பட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இருந்துட்டு நம்ம விஜய் கிட்ட சொல்லவும், விஜய் வந்துட்டு, இங்க பாரு காவேரி, நீ சொல்லிதான் இதெல்லாம் எனக்கு புரியணுன்றதே இல்லை காவேரி. எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. இனிமே இந்த வீட்டில் நம்மளால நம்ம யாருக்குமே பிரச்சனை வராது. நம்ம நாளைக்கு எங்கேயாச்சும் போயிடுவோம் சரியா? எங்கேயாச்சும் வீடு இது எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, இல்லைங்க, நம்ம தாத்தா பாட்டிக்கிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம தாத்தாவும் பாட்டியும்
இதெல்லாம் இதெல்லாம் கேட்ட விஜய் இருந்துட்டு தாத்தா பாட்டி கிட்ட நான் தாங்க மொத்தமாக அஜய்க்கு எல்லா சொத்தையும் எழுதி கொடுத்துருந்தேன்னு சொல்லிட்டு வந்தேன். திரும்ப நான் அந்த வீட்டுக்கு போகிறது எனக்கு சரியாக படலை காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நம்ம தாத்தா பாட்டி கிட்ட தான் போகிறோம். தாத்தா பாட்டி கிட்ட போயிட்டு அவங்கக்கிட்ட நம்ம ஜாலியாக இருப்போம் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு அப்போவே முடிவெடுத்து தாத்தா பாட்டிக்கும் ஃபோன் பண்ணிடுறாங்க. ஃபோன் பண்ணி இங்கே பாருங்கள் தாத்தா, நாளைக்கு விஜயை கூட்டிகிட்டு நாங்கள் வீட்டுக்கு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், காவேரி என்ன காவேரி கேட்குற? நீ கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, உங்கள் வீடு அது, எதுக்காக நீ கேட்கணும்? நீ வந்துரு காவேரி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ இந்த வார்த்தையை சொல்லுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல காவேரி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷ்னலோட தாத்தா இருந்துட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தாத்தாவும் போயிட்டு கல்யாணி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு கல்யாணி, நாளைக்கு விஜயும் காவேரியும் நம்ம வீட்டுக்கு வந்துடுறாங்களாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தலையும் புரியல காலும் புரியல, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்ம வாரிசும் கூடவே சேர்ந்து வரப்போகுது. இதெல்லாம் நினச்சா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நாளைக்கு ரொம்பவே இந்த நாளை ரொம்பவே சந்தோஷமாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுக்கப்புறம் கல்யாணி இருந்துட்டு ஏதோ வாரிசுக்காக நம்ம காவேரியை அரை மனசோடு ஏற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த ராதா கிட்ட சொல்கிறாங்க. சொன்ன உடனே பயங்கர சந்தோஷம் அவங்களும். ஆனால் நம்ம காவேரி வந்தால் பசுபதியால் ஏதாவது பிரச்சனை வருமோன்னு சொல்லிட்டு பயந்துட்டே தான் இருக்காங்க ஒரு பக்கம். அதுக்கப்புறம் என்ன, நம்ம பசுபதி இருந்துட்டு பயங்கர கோவத்தோட விஜயும் காவேரியும் எப்படியாவது பழி வாங்கியே ஆகணும், அந்த குடும்பத்தில் ஒருத்தரை கூட விடக்கூடாது, அவங்கள ஒவ்வொருத்தராக நான் அணுவாக சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கொடூரமாக நம்ம காவேரி குடும்பத்தை பழி வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ராகினி இருந்துட்டு, இங்கே பாருப்பா, நம்ம தம்பி இந்த நிலைமைக்கு ஆளாக்கினவங்களை சும்மாவே விடக்கூடாதுப்பா, அவங்கள ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் கதற வைக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகினியும் அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம தாத்தா இருந்துட்டு காவேரியும் விஜயும் வீட்டுக்கு வரதை நினைச்சு பயங்கர சந்தோஷத்துலையும் அடுத்த நாள் காலையில வரத்துக்காக எல்லா ஏற்பாடையும் பண்ணி வைக்கிறாரு நம்ம தாத்தா இருந்துட்டு. அதுக்கப்புறம் நம்ம ராகவ் இருந்துட்டு பசுபதி கிட்ட வந்து, அப்பா இங்கே பாருப்பா, உங்களுக்கும் அவளுக்கும் என்ன பிரச்சனை, இன்னும் பிரச்சனை போயிட்டே தான் இருக்குதா, என்னப்பா பிரச்சனை, என்னன்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம பசுபதி இருந்துட்டு அவங்க ராகவ் கிட்ட சொல்லவும், ராகவ் இவ்வளோலாம் பண்ணுறாள், அவளை சும்மாவே விடக்கூடாதுப்பா, என்கிட்ட விடுங்க, இனிமே அவங்கள என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எல்லாமே எனக்கு தெரியும், இனிமே ஒவ்வொரு விஷயத்தா அவங்கள மண்ணை கவ வைக்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகினியோட சேர்ந்து நம்ம ராகவும் இப்படியே வளர்த்து வச்சிருக்காரே பசுபதி, ரொம்பவே பழி வாங்குற எண்ணத்தோடு தான் ரெண்டு பேருமே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜயும் காவேரியும் அடுத்த நாள் காலையில் சாரதா கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கம்மா, நானும் விஜயும் தாத்தா பாட்டி கிட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏண்டி காவேரி, நீங்கள் தாத்தா பாட்டி கிட்ட போகிறது பற்றி எனக்கு கவலை கிடையாது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் இப்படி ஒரு சூழலில் நீங்கள் அவங்க வீட்டுக்கு போவீங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கலடி, ரொம்பவே சாரிடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சாரதா இருந்துட்டு காவேரி கிட்ட கேட்கவும், இங்கே பாருமா, நாங்கள் எப்போவோ போயிருக்க வேண்டியது, ஆனால் நான் உனக்காக தான் இங்கே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாரு காவேரி, நீ இதை பற்றி எதுவுமே கவலைப்படாத, நீ போய் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் சரியா, எதை பற்றியுமே யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் நம்ம காவேரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம கங்கா இருந்துட்டு பயங்கர கோவத்தோட போயிட்டு ஜூஸு அது இதுன்னு சொல்லிட்டு அவங்களே போட்டு குடிக்கிறாங்க. இதெல்லாம் பட்ட சாரதா இருந்துட்டு, ஏன் கங்கா, நான் போட்டு கொண்டு வரேன், நீ போயிட்டு படுத்து தூங்குக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்கே பாரு, எனக்காக யாரும் போட தேவையில்ல, நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட காவேரி இருந்துட்டு, அக்கா எதுக்காக அக்கா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, நாங்கள் தான் வீட்டை விட்டு போகிறோன்னு சொல்லிட்டோம்ல, அப்புறமும் எதுக்குக்கா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க, இங்கே பாருடி, நான் ஒன்றும் உன்னை வீட்டை விட்டு போக சொல்ல, நீங்களா வீட்டை விட்டு போனா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாருக்கா, நீ இப்படி பேசுறதுக்காக தான் நாங்கள் வீட்டை விட்டு போகணுன்னே முடிவு எடுத்தோம், திரும்ப நாங்கள் வீட்டை விட்டு போகிறோன்னு சொல்லியும் திரும்ப அப்படியே பேசிகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா கிட்ட சொல்லும்போது, இங்கே பாருடி, நான் அம்மா கிட்ட தான் சண்டை போட்டுட்டு இருந்தேன்,
எப்போ பாரு உடனே தூக்கி தூக்கி வச்சுருக்காங்கன்னா எங்களை என்ன தெருவில் விடுறதா சொல்லு, நாங்களும் அவங்களுக்கு தானே பிறந்தோம். எங்களை மட்டும் எதுக்காக இப்படி ஓர வஞ்சனையாக பார்க்கணும்? சின்ன வயசுலேருந்து அப்பாவுக்கும் சரி அம்மாவுக்கும் சரி நீ எப்போவுமே ஸ்பெஷலாக தானே இருக்க, இப்போ வரைக்கும் நீ அவங்களுக்கு ஸ்பெஷலாக தானே இருக்க, எங்களை ஏதாச்சும் கவனிக்கிறாங்களா? இதெல்லாம் கேட்டால் நான் தப்பானவளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருக்கா, நீ கேட்குறதுல தப்பு இல்லை, நீ எந்த முறையில் கேட்குறது தான் தப்பு. நீ எப்படி கேட்குற தெரியுமா? இப்போது எங்களை 2 பேருமே வச்சு ரொம்பவே கேவலப்படுத்திருக்கா. அவரு எனக்காக தானே எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்தாரு. அவர்கிட்ட இப்படியெல்லாம் பேசினா அவர் என்ன நினைப்பாரு, அவர் மனசு எவ்வளோ கஷ்டப்படும், அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்த்தியாக்கா? யோசிச்சிருந்தா நீ அதெல்லாம் பேசியிருப்பியா? ரொம்ப தப்புக்கா நீ பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா கிட்ட சொல்லுவோம். கங்கா இருந்து இங்க பாரடி காவேரி, இந்த என்னால ஏதோ எல்லாமே நடந்த மாதிரி பேசாத, உங்களாலதான் எல்லாமே நடந்துச்சு, சும்மா தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்காத, என்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் இருந்துட்டு காவேரி கிட்ட வந்து இங்க பாருங்க அத்தை, இனிமே என்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீட்டை விட்டு போறோம். இனிமே எந்த பிரச்சனையுமே இல்லாம பழைய மாதிரி நீங்க கங்கா கிட்டேயும் குமரன் கிட்டேயும் இருக்கணும். என்னால எந்த பிரச்சனையுமே வந்த மாதிரி இருக்கக்கூடாது அத்தை. அதனால அது மட்டும்தான் நான் இப்போ இந்த வீட்டை விட்டு போறேன். உங்களை அடிக்கடிக்கு நான் வந்து பார்ப்பேன், அதை பார்க்கறது கூட கூடாதுன்னா சொல்லிடுங்க, நான் உங்களை ஏதாச்சும் ரெஸ்டாரண்ட்ல எங்கேயாச்சும் மீட் பண்ணி உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம பசுபதியோ ராகினியோ என்ன பிளான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.